ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறது பெருசில்லை, லைக் பண்ணால் தான் நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக லைக் பண்ண மாட்டேறீங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது போர்வே ரோட்டில் இருந்து ஒரு 150 அடி கட் ரோட்டில் இருந்து ஒரு மண் பாதை 30 அடி பாதை தான். நல்ல சிறப்பான இடம். மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 36 சென்ட். இடம் வந்து ஒரே ஸ்கொயராகத்தே இருக்குது, எங்கிட்டும் இழுக்கலை, நல்லா இருக்குது. மண் வந்து பார்த்திங்கன்னா சுத்த செவ்வல் மண், விவசாயத்துக்கு ஏற்ற மண். பார்த்திங்கன்னா நல்லா சுத்த செவ்வல் மண் தான். அங்கே ஒரு வீட்டு தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த வீட்டு வரைக்கும் இருக்குது லேண்டு. தண்ணி சோர்ஸு நல்லா நிறைஞ்ச ஏரியா தான். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 35 அடியிலே தண்ணி கிடக்குது. கேணியில் தண்ணி நல்லா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான். ஒரு அவசர தேவைக்காக இடத்த கொடுக்கலான்றாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஒரு மாட்டு செட்டு, பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, ஒரு போரு, இபி சர்வீஸு. இபின்னா பெரிய சர்வீஸ் தான். பூராமே பைப் லைன் போட்டிருக்காங்க. பசுந்தாள் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பசுந்தாள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி ட்ரையான ஏரியாவாக இருந்தால் அவ்வளோ செலும்பாக வராது. பசுந்தாள் வாழையே நட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது பரவலாக, அதாவது வீட்டு தேவைக்காக வாழை நட்டுருக்காங்க. தென்னை ஒரு 10 மரத்துக்கு பக்கமாக தண்ணிங்க வச்சுருக்காங்க. நல்ல சிறப்பான இடங்க. சர்வீஸ் கிணற பாருங்கள். கிணறு வந்து இது ஒரு 30 அடி ஆழத்துலேயே தண்ணி இருக்குது. அது கீழே ஒரு 50 அடி இருக்கும்னாங்க. தண்ணி நல்ல சிறப்பான ஏரியா தான். ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். அவங்க வீட்டுக்காரம்மா பேரில் தான் லேண்ட் இருக்குது. இடத்துக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,00,000 சொல்கிறாரு. நேரில் உட்காந்து பேசினோம்னா கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒரு செவ்வக வடிவம், நல்லா சதுரமாக இருக்குது. செவ்வக அளவில் செவ்வக வடிவமாகத்தே இருக்குது. தொடர்ந்து நம்ம பையர்ஸுக்கு கேட்பீங்க, ஒரு 3 ஏக்கர் 3.5 ஏக்கர் இருக்கான்னு கேட்பீங்க. 3 ஏக்கர் 3.5 ஏக்கர்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. வந்து பாருங்கள், உங்களுக்கு இடத்த விசிட் பண்ணி காமிக்கிறேன். பையருக்கும் செல்லருக்கும் உங்களை ரேட் வைஸாக பார்த்தோம்னாக்க இடத்துக்காரர் ஒரு விலை சொல்லுவார். நம்ம அதில் எதோ முன்ன பின்ன பேசலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப தரமாட்டதுக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நிலமாக இருந்தாலும் நாளைக்கு வாங்கி நம்ம ஒருத்தருக்கு மாற்றினோம்னாலும் 10 ரூபா லாபம் இருந்தால் தான் கொடுப்பான். இப்போ விவசாயிகள்லாம் இதெல்லாம் விவசாயிக்கு டைரெக்டாக வர்றதுனால கடன் பிரச்சனையினால தான் இவங்க வந்து இடத்த கொடுக்குறாங்க. இல்லைன்னா இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணி நல்லா செல்வமாக பொழைச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் தான் சொத்து பூரா விற்கிறாங்க.
இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத கொடுத்துட்டு ஏதோ ஒரு முக்கால்வாசி கையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொழப்பு ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒரு தரமான இடத்துக்கு தரமான விலை கிடைக்கும். மேலும் தொடர்பு கொள்ளுங்கள்.